அவர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, 2A, பிஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி மற்றும் டெட் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படுகின்ற வகையிலே புதைப்பொருள் ஆய்வுகள் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை நான் இப்பொழுது உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். மிக இன்றியமையாத ஒரு தலைப்பு, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அகழ்வாய்வு. சிந்து சமவெளி நாகரிக அகழ்வாய்வு என்ற தலைப்பிலே நாம் காண இருக்கின்றோம். மிகப்பெரிய தலைப்பு. இந்த அனைத்து செய்திகளையும் இதிலே நான் நிச்சயமாக அடக்கவில்லை என்பதை உங்கள் முன் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முடிந்தவரை வகுத்து தொகுத்து ஒரு 55 வினாக்களை உங்கள் முன் வைக்கிறேன். நீங்கள் தருகின்ற அந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்த ஒரு பகுதியை கூட நான் உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். எனவே அதிகமாக பாடம் இருப்பதனாலே நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம். முடிந்தவரை வினாக்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கதை போல ஒரு தொடர்ச்சியை உங்களால் காண முடியும். கவனமோடு வினாக்களை உள்வாங்கி குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக அரசு தேர்வு நெருங்கி வருகிறது, போட்டித் தேர்வு நெருங்கி வருகின்ற சூழ்நிலையிலே இது உங்களுக்கு அதிகமாக பயன்படும் என்று நான் நினைக்கின்றேன். முதல் வினா, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் யாவை? தொன்மை என்று சொன்னால் பழமை என்று பொருள். பழமையான நாகரிகங்கள் யாவை? ஒன்று மெசபடோமியா நாகரிகம், இரண்டாவது சீன நாகரிகம், மூன்றாவது எகிப்து நாகரிகம், நான்காவது சிந்து சமவெளி நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களை பழமையான நாகரிகங்கள் என்று சொல்லுவார்கள். உலகிலே நாகரிகங்கள் எவ்வாறு தோன்றின? உலகத்திலே நாகரிகங்கள் எவ்வாறு தோன்றின அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்கத்தில் மனிதன் சிறு சிறு குழுக்களாக காடுகளிலேயும் மேடுகளிலேயும் மலை குகைகளிலேயும் சின்ன சின்ன குரூப்பாக சின்ன சின்ன குழுக்களாக அவன் வாழ்ந்து வந்தான். இந்த குழுக்கள் இருந்து சிறு சிறு சமுதாயங்கள் உருவாயின. அந்த குழுவில் இருக்கிற மக்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய உணவு முறையெல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுனால ஒரு சமுதாயம் உருவாயிற்று. இந்த சமுதாயத்திலிருந்து, இந்த குழுக்களிலிருந்து குழுக்கள் சமுதாயமாக மாறின. இந்த சமுதாயம் சமூகமாக வளர்ச்சி அடைந்தது. காலப்போக்கிலே ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சமூகமும் ஒரு நாகரிகமாக மாறத் தொடங்கியது. இது நமக்கு 6ஆம் வகுப்பு வரலாற்று நூலிலே சிந்து சமவெளி என்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலே மனிதன் சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்தான். குழுக்கள் சிறு சமுதாயங்களாக உருவாயின. அந்த சிறு சிறு சமுதாயங்கள் சமூகங்களாக உருவெடுத்தன. அந்த சமூகங்களிலிருந்து நாகரிகங்கள் உருவாயின என்ற பதிவு அங்கே இருக்கிறது. நமக்கு அந்த பாட புத்தகங்கள் நமக்கு சிலபஸில் கவர் ஆவதனால அதை நம்ம உள்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். மூன்றாவது வினா, நாகரிகம் என்னும் சொல் எவ்வாறு தோன்றியது? நாகரிகம் என்ற சொல் எவ்வாறு தோன்றியது? பண்டைய லத்தீன் மொழி சொல்லிலே சிவிஸ் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அந்த சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து நகரம், அந்த சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து தான் இந்த சிவிலைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து சிவிலைசேஷன் என்பது வந்தது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகரம் என்பது. அதாவது பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிக்ஸ் என்ற சொல்லிலிருந்து தான் நாகரிகம் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து சிவிலைசேஷன் தான் நாகரிகம் என்று சொல்லுகிறோம். அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகரம் என்று பொருள். ஏன்னா நாகரிகம் நகரங்களிலே தான் தோன்றுவதற்கு வாய்ப்பு. அதனால இந்த கருத்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான்காவது வினா, தொடக்கத்திலே மக்கள் ஏன் நதிக்கரையிலே குடியேறினார்கள்? தொடக்க காலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் நதிக்கரையிலே குடியேறி இருக்கிறார்கள். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நதிக்கரை அல்லது ஆற்றங்கரை என்று சொல்லுவார்கள். ஒன்று, அங்கே வளமான மண் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆற்றங்கரையிலே நதிக்கரைகளிலே வளமான மண் அவர்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவது, ஆறுகளிலே பாயும் அந்த நல்ல நீர் மனிதர்கள் குடிப்பதற்கும் மற்ற தேவைகளுக்கும் அவர்களுக்கு பயன்பட்டது. ஆறுகளிலே பாய்கின்ற தண்ணீர் மனிதர்கள் குடிப்பதற்கும் மற்ற தேவைகளுக்கும் தண்ணீர் அவசியமாக தேவைப்பட்டது. மூன்றாவது, கால்நடைகளுடைய தேவைகளுக்கு அந்த ஆற்று நீர் என்பது அவசியப்பட்டது. நான்காவது குறிப்பு, நீர்ப்பாசனம். ஏன்னா மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே நீர்ப்பாசனத்திற்கு அது தேவைப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த ஆறுகள் அவங்களுக்கு போக்குவரத்திற்கு, மக்கள் போவதற்கும் வருவதற்கும் அந்த ஆற்றில் சிறு சிறு படகுகள், கட்டுமரங்களை பயன்படுத்தி அவர்கள் அதை போக்குவரத்துக்கு பயன்படுத்தினர். தொடக்கத்திலே இந்த வசதிகள் அனைத்தும், இப்போ நாம் பார்த்த எல்லா வசதிகளும் ஆற்றங்கரை ஓரமாக அல்லது நதிக்கரை ஓரமாக மக்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு காரணத்திற்காக மக்கள் நதிக்கரையிலே குடியேறினார்கள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்தது 5வது வினா,
தமிழர்கள் யார் என்ற கேள்விக்கு விடை காண முயன்ற வரலாற்று ஆய்வாளர்களே சிறந்தவர் யார்? தமிழர்கள் யார் அப்படின்ற ஒரு வினா நீண்ட காலமாக ஆய்வுலகில் இருந்து வருகிறது. இதற்கு தொடக்க காலம் முதல் கொண்டே அரும்பாடுபட்டவர் ஹீராஸ் பாதிரியார், ஒரு மேல்நாட்டு பாதிரியார், மேல்நாட்டு மொழியியல் அறிஞர், வரலாற்று அறிஞர், ஆய்வாளர், தொல்பொருள் ஆய்வாளர். இவர் தான் அந்த கேள்விக்கு தமிழர்கள் யார் என்ற வினாவிற்கு பதில் தேடுவதில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டவர். 7வது வினா, சிந்து வெளியிலே வரலாற்று புகழ்பெற்ற அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கிடைத்தது என்ன? சிந்துவெளி நாகரிகம் அல்லது சிந்துவெளி புதைபொருள் ஆய்வு என்பது வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று சொல்லலாம். அதுல என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா, பல புதைப்பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டன. பூமிக்கு கீழே புதைந்து கிடந்த பல பொருட்கள் மேலே கொண்டு வரப்பட்டன. இந்த சிந்துவெளியிலே மிக பழங்காலத்திலே மிகப்பெரியதொரு நாகரிகம் செழித்து வளர்ந்திருந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது இந்த பொருட்கள் மூலமாக. அடுத்து பின்னர் எக்காரணத்தாலோ அது அறவே அழிந்து மறைந்து விட்டது. மிகப்பெரிய நாகரிகம் மண்ணுக்குள் புதைந்திருந்தது. மண்ணுக்குள்ளிருந்து வெளியே கண்டெடுக்கப்பட்ட அந்த நாகரிகம் எப்படி அழிந்தது என்பதை நம்மால் காண முடியாது. பின்னால் கேட்க பிள்ளை அவர்கள் ஒரு காரணத்தை பதிவு செய்கிறார், பின்னால் வருது, அது பார்க்கலாம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய புவி எல்லை என்ன? 8வது வினா, தெற்காசியா. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தோற்றம் இருப்பிடம் தெற்காசியா என்று சொல்லலாம். சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலத்தை வெண்கல காலம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாக்கள், கேட்கக்கூடிய வினாக்கள். எனவே சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம் வெண்கல காலம். சிந்துவெளி 10வது வினா, சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு என்ன? ஏறக்குறைய 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம். 11வது வினா, சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட பெரிய நகரங்கள். 6 பெரிய நகரங்கள். எத்தனை நகரம்னு கேட்டால் 6 பெரிய நகரங்கள். அந்த 6 பெரிய நகரங்களில் 2 முக்கியமானது மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12வது வினா, சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட கிராமங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் ஏறக்குறைய 200க்கு மேற்பட்ட கிராமங்கள் இந்த அகழ்வாய்விலே நமக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. 13வது வினா, சிந்து நதி பள்ளத்தாக்கிலே அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டெடுக்கப்பட்ட 2 பெரும் நகரங்கள் யாவை? நம்ம சொன்ன இப்போ ஒன்று மொஹஞ்சதாரோ, மற்றது ஹரப்பா. இவை 2 தான் பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய நகரங்கள். இந்த 2 நகரங்களும் இப்போது எங்க இருக்கிறது? இந்த 2 நகரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, 2 நகரமே இன்றைக்கு பாகிஸ்தான் நாட்டிலே உள்ளது. ஏன்னு கேட்டா, பாகிஸ்தான் நம்மோடு இணைந்திருந்தது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. சுதந்திரத்தின் போதுதான் தனியாக பிரிக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் தங்களுக்கு எந்த ஒரு நாடு வேண்டும் என்ற பிடிவாதத்தின் அடிப்படையிலே அந்த நாடு பிரிக்கப்பட்டது. அது தனி வரலாற்றில் நாம் பார்த்திருப்போம், நம்ம அதை அறிந்திருப்போம். அதுக்கு முன்னால் அது இந்தியா, பாகிஸ்தான் இந்தியா ஒன்றா தான் இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட அந்த அடிப்படையில் அன்றைக்கு இந்த 2 நகரங்களும் அங்கே இருப்பதை நம்மால் உள்வாங்க வேண்டும். 15வது வினா, இந்த 2 நகரங்கள் தவிர வேறு எங்கெங்கு அகழ்வாய்வுகள் நடந்து பண்டை நாகரிக சின்னங்களை கண்டுபிடித்தனர்? பல நகரங்களிலே, பல இடங்களிலே, கிராமங்களிலே அகழ்வாய்வு நடந்தது. ஆனால் 4 இடங்கள். காரணம், இவன் நம்ம தமிழகத்தில் இருப்பதனால இதை நம்ம பார்வைக்கு வைக்கிற. ஒன்று சானுடாரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டஜி, அப்புறம் லோதால், காளிபங்கன் என்ற இந்த 4 இடங்கள். இந்த 4 இடங்களும் நம்முடைய இந்திய நாட்டு எல்லைக்குள் அமைந்திருக்கிறது. 16வது வினா, முதலிலே சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி விரிவான ஆராய்ச்சிகள் செய்து பெரிய பெரிய கருத்துக்களையும் விளக்கங்களையும் வரலாற்று துறைக்கு தந்து உதவியவர் யார்? இந்த சிந்து சமவெளியை பற்றி அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வரலாற்று உலகத்திற்கு தந்தவர் யாருன்னு கேட்டால் சர் ஜான் மார்ஷல் என்ற வெளிநாட்டு தொல்லியல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல். அது மட்டுமல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய நூலையும் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி 3 வால்யூம், அதை சொல்கிறேன் பாருங்க. இவர் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ முதலிய நகரங்களிலே வாழ்ந்த மக்களுடைய நாகரிகத்தை விளக்குகின்ற வகையிலே 3 பெரிய நூல்களை எழுதியிருக்கிறார். 3 வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய இப்போ நான் உங்க முன்னால் வைக்கிற அந்த செய்திகளெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த சர் ஜான் மார்ஷல் எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் தான் என்பதை உங்கள் முன் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அவர் ஆங்கிலத்தில் எழுதிய நூல் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பல தமிழ் அறிஞர்களாலே. அதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் அந்த கருத்தை நான் உங்கள் முன் வைத்துக் கொண்டிருக்கிறேன். 17வது வினா, மொஹஞ்சதாரோ ஹாரப்பா நகரங்களிலே கண்டெடுக்கப்பட்ட ஆய்வு தன்மைகள் யாவை? அந்த நகரங்களிலே ஒரு ரிசர்ச் பேசிக் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றை
வரலாற்று உலகை வியப்பிலேயும் திகழ்ப்பிலேயும் ஆழ்த்திய பல பொருள்கள் இந்த நகரங்களிலிருந்து நம்ம அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மிகவும் வியக்கத்தக்க பல பொருட்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டது. சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்துவெளி முழுவதும் பரவியிருந்த ஒரு பெரும் நாகரிகத்தின் சின்னங்களாக அவை கருதப்படுகிறது. அது கட்டட அமைப்பாக இருக்கட்டும், அவற்றை செப்பனிடுகின்ற தன்மையாக இருக்கட்டும், மொகஞ்சதாரோ ஹாரப்பா ஆகிய இரு நகரங்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை கூறுகள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. 18வது வினா, மொகஞ்சதாரோ ஹாரப்பா ஆகிய நகரங்கள் பழமையானது எது? மொகஞ்சதாரோ ஹாரப்பா ரெண்டும் மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட நகரங்கள். இந்த ரெண்டுத்துல எது ரொம்ப பழசு அப்படின்னு கேட்டா, இந்த இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் ரெண்டுமே ஒன்னா இருந்தது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலையா இருக்கட்டும், மற்ற கலையா இருக்கட்டும், நாகரிகத்தின் கிடைத்திருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒன்னா இருக்குது. ஆனா ஒன்னே ஒன்று ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மட்பாண்டம் ஹரப்பாவிலேயும் மொகஞ்சதாராவிலும் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள்ல ஒரு சின்ன வித்தியாசம். அதன் அடிப்படையிலே ஹாரப்பா நாகரிகம் மொகஞ்சதாராவை விட பழமையானது என்ற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வருகின்றனர். ஏன்னா ஒரு முடிவு சொல்லணும் இல்லையா, அதுக்காக அதை வராங்க. 19வது வினா, கட்டிடங்கள் கட்டுவதற்கு இந்த மொகஞ்சதாரோ ஹரப்பா நகரங்களிலே பெரும்பாலும் சுட்ட செங்கற்களையே பயன்படுத்தி இருக்கின்றன. ஏன்னா வினா நம்ம கட்டம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த சுட்ட செங்கலால ஏன் அவங்க பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா, அதனுடைய தன்மை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுட்ட செங்கற்கள் மிக வலுவானவை, கடினமானவை. அவை எத்தனை காலமான நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை அந்த சுட்ட செங்கலுக்கு உண்டு. நெருப்பை கூட அவை தாங்கிக் கொள்ளும், நீரிலே கரைவதில்லை. இந்த தன்மையெல்லாம் அந்த சுட்ட செங்கலுக்கு இருந்தனால்தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட நம்ம அந்த மொகஞ்சதாரோ ஹரப்பாவை நம்மால் காண முடிகிறது. 20வது வினா, மொகஞ்சதாரோ நகரினுடைய அமைப்பு எப்படி? ஒரு வினா. இதை டாக்டர் கே பிள்ளை தன்னுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலிருந்து இது எடுத்து வச்சிருக்கிற. ஏன்னா அந்த மொகஞ்சதாரோ பற்றி அவர் அழகாக ஒரு ஃபிகர் கொடுக்குறாருங்க. ஆதி காலத்திலே மொகஞ்சதாரோ செழிப்பானதோர் நகரமாக விளங்கியது. தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செழிப்பு மிகுந்த நகரம். ஆனால் என்ன நடக்குது பாருங்க, பின்னர் அது வெள்ளத்திலே மூழ்கி மண்மேடிட்டு போனது. வெள்ளத்தில் முழுசுமா முடிஞ்சிட்டு ஏறக்குறைய சுனாமியில மாட்டின மாதிரிங்க வச்சுக்கிடுங்களா, அப்படியே அது மண்மேடாக மாறிவிட்டது. அதன் மீது வேறொரு நகரம் எழுந்ததாகவும், அதே இடத்துல மற்றொரு நகரம் கட்டுறாங்க, அதுவும் வெள்ளத்திலே மூழ்கி போகவே அதன் மீது மற்றொரு நகரம் அமைக்கப்பட்டதெனவும், அதுவும் வெள்ளத்திலே அழிந்து போகவே மீண்டும் மற்றொரு நகரம் அதே இடத்தில் அமைக்கப்பட்டது. இவ்வாறு 7 நகரங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக எழுந்து அவை அனைத்தும் மண்ணிலே புதையுண்டு போனதாக தெரிகிறது. டாக்டர் கே பிள்ளை என்பவர் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஸ்காலர். அவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் விளையாட்டாக கொடுக்க மாட்டார். தொடக்க காலங்களிலே அவருடைய புத்தகம் தான். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 80s பிஜி முடித்தவங்க, 80s நாங்கள் பச்சைப்பன் கல்லூரி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் அவருடைய புத்தகம் தான் எங்களுக்கு மெயின். அவர் ஒரு செய்தியை சொல்கிறாருன்னு கேட்டால் விளையாட்டு கிடையாது. அப்போ மொகஞ்சதாராவிலே ஒரு மேலே 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 திரும்ப திரும்ப 7 நகரம் அழிஞ்சு போச்சு இல்லைங்களா? அல்லது இயற்கையால் அழிந்திருக்க வேண்டும், அல்லது தோன்றிய ஒவ்வொரு நகரமும் எதிரிகளாலே அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் கருதுகிறார் என்று சிலர் கருதுகிறார்கள் என்று டாக்டர் கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய வரலாற்று நூலிலே அதை பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் 21வது வினா, மொகஞ்சதாரோ நகரினுடைய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருந்த முறை. அதனுடைய கட்டிட முறை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட நம்ம அது மாதிரி கட்டலன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பான கட்டிட அமைப்பு முறை மொகஞ்சதாரோ ஹரப்பாவில் நம்மால் காண முடிகிறது. பாருங்க, அதிகமாக கேள்விகள் இருப்பதனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். மொகஞ்சதாராவிலே வீடுகள் அல்லாத பெரிய கட்டிடங்கள் காணப்படுகிறது. வீடு மட்டும் கிடையாதுங்க, நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் நம்மால் பார்க்க முடிகிறது. கட்டடங்களுடைய பயன் யாது என்று நம்மால் துணிந்து கூற முடியாது. ஒருவேளை அவை வழிபாட்டிற்குரிய இடமாக இருக்கலாம் என்று நம்மால் கருத முடிகிறது. சாந்தினால் மெழுகப்பட்ட கட்டடம் ஒன்று, நல்ல நம்ம அந்த எப்படி சொல்றதுங்க, சாந்தினால் மெழுகப்பட்டதுன்னா நல்ல அந்த பாலிஷ் போட்ட மாதிரி ஒரு பில்டிங்கு. ஒருவேளை இது அரசாங்க சபை கூடும் இடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகம். அழகிய கட்டடங்களோடு கூடிய கேணினா கிணறு நமக்கு தெரியும், அந்த இடத்தில் காணப்படுகிறது. இது மக்கள் கூடுவதற்கான இடமாக ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. எல்லாம் ஊகம் தான். ஏன்னு கேட்டால் கட்டடங்கள் கிடைத்திருக்கிறது. கெஸ்டில் அவங்க வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வின் அடிப்படையில் சில செய்திகளை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. 22வதுனா, மொகஞ்சதாரோ மக்களுடைய உணவும் உடன் இருந்த விலங்குகளும். என்ன உணவுகள், கூட இருந்த விலங்குகளை பாருங்க. மொகஞ்சதாராவிலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையினையும் பழக்க வழக்கங்களையும் அறிந்து
பயன்படுத்தக்கூடிய சின்னங்கள் பல நமக்கு கிடைக்குது. அந்த போதைப் பொருளாறு நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், கோதுமையும் வார்கோதுமையும் அங்கே பயிர் செய்யப்பட்டன. கோதுமையும் வார்கோதுமையும் அவர் பயிர் செய்திருக்கிறார்கள். ரெண்டாவது, உணவின் பொருட்டு மக்கள் ஆடு மாடுகளையும் கோழிகளை வளர்த்திருக்கிறார்கள். அவங்க ஆடு மாடை சாப்பிட்டிருக்கிறாங்க, கோழிகளை சாப்பிட்டிருக்கிறாங்க. அதற்காக தன் உணவுக்காக அந்த ஆடு மாடு கோழிகளை அவள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. உணவின் பொருட்டு ஆற்று மீனையும் அவன் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மீனை கூட அவங்க சமைச்சு உண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. பல விலங்குகளின் எலும்பு கூடுகள் அங்கே காணப்பட்டன. பல விலங்குகளின் எலும்பு கூடுகள் அங்கே இருக்குது. எருமை, ஒட்டகம், யானை, பல வகையான மானினங்கள் அங்கு வாழ்ந்ததாக தெரிகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த எலும்பு கூடலாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. அப்புறம் யூனிகான் என்னும் கொம்புடைய குதிரை அங்கு வாழ்ந்ததாக தெரிகிறது. யூனிகான் அப்படின்ற ஒரு கொம்பு இருக்கிற குதிரையும் அங்கே இருந்த மாதிரி நமக்கு தெரியுது. அது மட்டுமல்ல, புலி, குரங்கு, முயல் முதலிய விலங்குகளின் உருவங்கள் கல் முத்திரைகளிலே காணப்படுகிறது. ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்ற முத்திரை, அந்த முத்திரைகளிலே விலங்குகளுடைய பல உருவங்களை அவர்கள் பதித்திருக்கிறார்கள். இதனாலே அந்த மனிதர்கள் இந்த விலங்குகளை அறிந்திருக்க வேண்டும், வளர்த்திருக்க வேண்டும், அல்லது அவர்களோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது. இந்த மொஹஞ்சதாரோ மக்களுடைய உலோக பயன்பாடு என்ன, எந்த மாதிரி மெட்டல் அவங்க பயன்படுத்துறாங்கன்னு கேட்டால், பொன், வெள்ளி, செம்பு, ஈயம் முதலியவற்றால் செய்த பட்டயங்களை அவள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். செம்பு தெரிஞ்சிருக்குது, வெள்ளி தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு, பொன், ஈயம் போன்ற உலோகங்கள். அவர்கள் வெள்ளியினுடைய பயனை நன்கு அறிந்திருந்தனர். வெள்ளியை ரொம்ப அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளியை அவர்கள் வெண்பொன், ஒயிட் கோல்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளியை அவங்க வெண்பொன் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண ஆபரணங்களை பானை சட்டிகளையும் செம்பினால் செய்து பயன்படுத்தினர். சாதாரண ஆபரணங்கள், இந்த வளையல், காதில் போடுற அந்த தோடு, இவற்றெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளியில் செஞ்சுருக்கிறாங்க, செம்பில் செஞ்சுருக்கிறாங்க. பானை சட்டிகளை கூட செம்புல செஞ்சிருக்கிறாங்க. மட்பாண்டங்கள் திரிகையில் செய்யப்பட்டன. நம்ம அந்த கருவியில் சொல்லுவோம் இல்லையா, மண்ணை ஓட விட்டு அதை அப்படியே கையால் உருட்டுவாங்க. வழுவழுப்பான நிறம் பூசிய பானை சட்டிகளும் காணப்படுகிறது. ரொம்ப நைஸாக இருக்கிற அந்த காஸ்ட்லி பானைகளை கூட அந்த இடத்துல நம்மால் காண முடிகிறது. 24வது வினா, மொஹஞ்சதாரோ மக்கள் பயன்படுத்திய அணிகலன்கள் யாவை? அவங்க பயன்படுத்திய அணிகலன்கள் யாவை பாருங்க. சாதாரண ஆபரணங்களை கூட அவர்கள் செம்பினாலே செய்திருக்கிறார்கள். சாதாரணது கூட அந்த அளவுக்கு செம்பை உருக்கி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த டெக்னிக் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறமா எலும்பு, யானை தந்தம், சிப்பி, மணி ஆகிய அணிகலன்களை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீல நிற கண்ணாடியால் செய்த கை வளையல்கள், நீல நிற கண்ணாடி, அந்த வளையல் ஏறக்குறைய ப்ளூ கலரில் அவங்க ஏதோ யூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இது அவர்கள் பயன்படுத்தி அணிகலன்கள். 25வது வினா, மொஹஞ்சதாரோ மக்களுடைய ஆடைகள் என்ன? இவங்க கம்பளியாலும் பஞ்சாலுமான ஆடைகளை, கம்பளியினுடைய பயன்பாடு தெரிஞ்சிருக்குது. காட்டன் ட்ரெஸ் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. நூற்கும் கதிர்கள், நம்ம தக்களின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காலத்துலலாம் பிள்ளைங்க நம்ம ஸ்கூலில் அதை கொண்டு போவோம், இப்போ அதெல்லாம் இல்லை. இவைகளெல்லாம் அங்கே கண்டெடுக்கப்பட்டதாக சான்றுகள் நமக்கு இருக்கிறது. 26வது வினா, மொஹஞ்சதாரோ மக்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள் யாவை? பல கிடைச்சிருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈட்டி, கோடாரி, குருவாள், வில், கவன் முதலியவற்றை அவர்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள் என்று சொல்லலாம். உருண்டை கற்கள் மிக பல காணப்படுகிறது. உருண்டையான கற்கள் எதிரி மேலே தூக்கி எறிவதற்கு பயன்படுத்தியிருக்கலாம் என்று நினைக்கப்படுகிறது. வாளும் தற்காப்புக்குரிய ஆயுதங்களாக இருந்தன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்காப்பு ஆயுதங்களாக அந்த சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடும் என்று நம்மால் உணர முடிகிறது. 27வது வினா பாருங்க. மொஹஞ்சதாரோவிலே சிறுவர் விளையாட்டு பொருள்கள் யாவை? சிறுவர்கள் பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்குது, நிறைய கிடைக்குது. சிறுவர்கள் விளையாடுவதற்கேற்ற விளையாட்டு பொருள்கள் மிக அதிகமாக கிடைக்கிறது. அக்காலத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு விளையாட்டு பொருளை வைத்திருந்தனர் என நம்மால் அறிய முடிகிறது. உதாரணமாக குறிப்பாக சொல்லணும்னா கிலுகிலுப்பை, இன்னைக்கும் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். பாவைன்னா பொம்மைன்னு அர்த்தம். அதுவும் பெண் குழந்தை, பெண்களையே பாவை என்று சொல்லுகிற பழக்கம் உண்டு. பெண் குழந்தைகளுடைய உருவத்தை பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. பாவை, ஊதுகுழல், சிறு சிறு வண்டிகள் ஆகியன விளையாட்டு பொருள்களை குறிப்பிடத்தக்கன. அந்த காலத்து விளையாட்டு வண்டிகள் போன்றவை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிந்து போன்ற நாடுகளிலே அவர்கள் இன்றைக்கும் பயன்படுத்துவதை நம்மால் காண முடிகிறது. இந்த மொஹஞ்சதாரோவில் 28வது வினா, தலைவர் அப்படின்ற ஒரு தோரணையில் ஒரு உருவம் கிடைக்குது. மொஹஞ்சதாரோ தலைவர் பற்றி கூறுக அப்படின்ற
பதிவு இருக்கிறது. அதாவது அமர்ந்த நிலையிலே உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாராவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. உட்கார்ந்த நிலையில் இருக்கிற ஒரு தலைவருடைய சிலை. அவருடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு தலைவரை போல காணப்படுகிறது. ஒரு பில்டிங்ல இருந்து அதை எடுக்கிறாங்க. அது நெற்றியிலே ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கையினுடைய மேல் பகுதியிலே ஒரு சிறிய அணிகலனுடன் காணப்படுகிறது. அது அதை ரொம்ப குறிப்பா அதை சர்வே பண்றாங்க. நெற்றியில ஒரு தலைப்பட்டை, வலது கைக்கு மேல் பகுதியில் கைக்கு மேலே ஒரு சிறு அணிகலன், அப்புறம் அதனுடைய தலைமுடியும் தாடியும், தாடி நல்லா ட்ரிம் பண்ணியிருக்கிறார், தலைமுடியை நல்லா சீராக வெட்டியிருக்கிறாரு, தாடியை நல்லா ட்ரிம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு டெக்னிக்கலாக நம்ம உள்வாங்க வேண்டிய, அப்போ தாடியை ட்ரிம் பண்ணுற அளவுக்கு அந்த காலத்தில் அந்த நுணுக்கம் டெக்னிக்கல் வளர்ந்திருப்பது நாம் உள்வாங்க வேண்டிய செய்தி. அப்புறம் காதுகளின் கீழே காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தோணப்படுகிறது. காதில் 2 ஹோல்ஸ் இருக்குது. ஒருவேளை தலையில் அணிஞ்சிருக்கிற அந்த அணிகலனுடைய க்ளோஸ் லாக் பண்ணுறது காதில் இருக்கிற ஹோல்ஸில் செட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அந்த முறையில் இருக்கிறது. இடது தோல் பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேல் அங்கியால் மூடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மேலே அவர் ஒரு ஒரு ஷால் மாதிரி, அது ஃப்ளவர்ஸு, அப்புறம் ரவுண்டாக இருக்கிற நல்ல ஒரு டிசைனோட ஒரு ஷால் அவர் போத்திருக்கிறாரு. இது போன்ற வடிவமைப்பு அந்த பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவதனால அது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு ஆடை உடை என்பதை நான் உள்வாங்க முடிகிறது. மொகஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட நடன மாதினுடைய சிலை, ஒரு டான்சர் சிலை அங்கே எடுத்திருக்கிறாங்க. வெண்கலத்தாலான ஒரு சிறிய ஒரு பெண் சிலை கிடைத்திருக்கிறது. இந்த சிலை நடன மாது என்று அழைக்கப்படுகிறது. இதை பற்றி கூட நிறைய விமர்சனங்கள் உண்டு. பின்னால் வாய்ப்பு இருந்தால் அதை பற்றி நம்ம தெளிவாக மற்றொரு பதிவை பார்க்கலாம். 30வது வினா, மொகஞ்சதாராவில் காணப்பட்ட கல் முத்திரைகளில் காணப்பட்ட எழுத்துக்கள் யாவை? கல் முத்திரையில் காணப்பட்ட எழுத்துக்கள் யாவை என்பது வினா. இங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் அக்கால வழக்கில் இருந்து ஓவிய எழுத்துக்கள் பொறித்த கல்முத்திரைகள். அதாவது கல்முத்திரைகள் ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் மாதிரி நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்ற மாதிரி ஸ்டோன் ஸ்டாம்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த கல்முத்திரைகளை பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கில் இருந்த ஓவிய எழுத்துக்கள் தான் அதில் பதிச்சிருக்கிறாங்க. இவை சுமேரிய மொழிக்குரியவையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆய்வாளர்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் சுமேரிய மொழிக்கும் இம்மொழிக்கும் பொதுவான ஒரு தொடக்கம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க என்றாங்க. இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கலாம் மேபி அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. அது மட்டுமல்ல, மாடு, எருமை, ஒற்றை கொம்புள்ள குதிரை முதலிய ஓவியங்கள் அந்த கல்முத்திரைகளிலே நம்மால் காண முடிகிறது. இதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அக்கால மக்களுடைய ஓவியம் வரைகின்ற திறமையை கூட அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக முத்திரையில் காணப்படும் எழுத்துக்கள் சட்டி பானைகளிலேயும் அவர் பயன்படுத்திய பானைகளிலேயும் சட்டிகளிலேயும் நம்மால் காண முடிகிறது. ஆனால் அந்த சட்டி பானைகள் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்னும் கூட தெளிவாக நம்மால் வாசிக்க முடியவில்லை என்ற பதிவை நம்மால் உள்வாங்க முடிகிறது. எழுத்துக்களுக்கு பதில் பயன்படுத்தப்பட்ட சில குறியீடுகளே அந்த எழுத்துக்கள். அதாவது இதை ஓவிய எழுத்துன்னு கூட நம்ம சொல்லலாம். எழுதுவதற்கு தொடக்க காலத்திலே சிரமப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த ஓவியமாக தான் சொல்ல வந்த கருத்தை ஓவியங்கள் வழியாக வெளிப்படுத்தியிருக்கலாம் என்று நம்மால் யூகம் செய்ய முடிகிறது. ஒவ்வொரு குறியும், அதாவது ஒவ்வொரு டிராயிங், ஒவ்வொரு படம், ஒவ்வொரு ஓவியமும் ஏதாவது ஒரு சொல்லை அல்லது ஒரு பொருளை குறிக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதை உடைச்சி நம்ம பொருள் எடுக்கணும்னு சொன்னால் சீனருடைய எழுத்து முறை இதனோடு ஒத்திருந்தது. அதாவது ஒரு மரத்திலே பிரிந்த 2 கிளைகள் போல, ஒன்று சீன எழுத்து, மற்றொன்று சிந்து சமவெளியிலே இந்த ஹரப்பா மொகஞ்சதா நகரத்திலே நாம் கண்ட எழுத்துக்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆய்வின் அடிப்படையிலே எண்ணுகிறார்கள். இதெல்லாம் நம்ம முடிவாக அதுதான் சொல்ல முடியாது. ஆய்வு போன்ற நிகழ்ச்சிகளிலே நம்ம இந்த ரிசர்ச் பண்ணும்போது, எம்பில் பிஹெச்டி பண்ணும்போது கூட நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது என்று எண்ண தோன்றுகிறது, என்று அறிய தோன்றுகிறது, அப்படிதான் நம்ம பண்ணணுமே தவிர நம்ம லாக் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கக்கூடாது. 31வது வினா, ஹாரப்பாவினுடைய எழுத்து முறை யாது? ஹாரப்பாவினுடைய எழுத்து முறை பாருங்க. ஹாரப்பாவிலே பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் முழுமையாக மறைந்து விட்டன. ஹாரப்பாவில் நம்ம எதுவுமே கிடைக்கல நமக்கு.
இதுவரைக்கும் நம்ம மொஹஞ்சதாரோ பற்றி பார்த்து ஹரப்பா பற்றி பார்க்கலாம். இந்த எழுத்தை குறிக்கிற பல வகையாக ஊகிப்பது பயனற்றது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாம் யூகம் பண்ண முடியும். ஒரு எழுத்து கூட ஹரப்பாவில் நமக்கு கிடைக்கல. ஆனால் அந்த மொழி சமஸ்கிருதம் அன்று என தீர்மானமாக கூறலாம். சிலர் ஹரப்பாவில் சமஸ்கிருதம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இருக்க வாய்ப்பு கிடையாது. அது திராவிட மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று, அல்லது திராவிட மொழியா என்பது அறிஞர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹரப்பாவிலே அழிந்து போன மொழி என்னவாக இருந்திருக்கும் என்ற ஒரு ஆய்வு கூட இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. 32வது ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் யார்? ஹரப்பாவில் ஃபர்ஸ்ட் அந்த இடிஞ்சு போன பகுதிகளை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் வந்திருக்குது. சார்லஸ் மேசன் என்பவர் தான் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறாரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த ஒரு சாதாரண படை வீரர். பட் இவர் ஆராய்ச்சியாளர். அந்த ஆய்வு நோக்கு அவருக்கு அதிகமாக இருந்ததுனாலே முதலாக ஹரப்பா நகரத்தினுடைய இடுபாடுகளை, அந்த செங்கலை முதல் கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டா இவர் தான். இந்த ஹரப்பா தற்போது எங்க இருக்கிறது? இந்த ஹரப்பா என்று சொல்லப்படுகிற முதலாக கண்டெடுக்கப்பட்ட அந்த நிலம் பாகிஸ்தான் இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி என்று சுருக்கமாக நாம் சொல்லலாம். ஹரப்பா இருந்தமைக்கான சான்று என்ன? ஹரப்பா இருந்துச்சு நம்ம சொல்றோம், எழுத்து இல்லைன்னு சொல்றோம். ஆனால் ஹரப்பா என்ற நகரம் இருந்தது நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு சான்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போதைய பாகிஸ்தானிலே செங்கற்களால் ஆன ஒரு பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரத்துடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருந்தது. இதுதான் ஹரப்பா இருந்தமைக்கான முதல் ஆதாரம். பாகிஸ்தான்ல செங்கற்களால் ஆன, அதுக்கு முன்னால் பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்து திரும்ப சொல்றேன், ஒரு பாழடைந்த ஒரு செங்கற்கோட்டை உயரமான சுவரோடு, இந்த குட்டி சுவரன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு மலை மீது இருந்துச்சு. 1886 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அதாவது ஃபர்ஸ்ட் ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த செங்கற்கள் அவங்களுக்கு கிடைக்குது 1856. அப்போது அவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை உணரவில்லை. ஏதோ ட்ராக்கு பள்ளம் தோன்றோம், ட்ராக்ல செங்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த செங்கல் எடுத்து ரயில்வே அந்த ட்ராக்கு கீழே அடக்கியிருக்கிறாங்க. அது ஒரு அறியாமை புரியாமை என்று தான் சொல்ல வேண்டும். அவங்க நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குது. ரயில் பாதைக்கு இடையிலே போடப்படுகின்ற கற்களுக்கு பதிலாக அவற்றை பயன்படுத்தினர். எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை பாருங்க. பட் அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வரலாற்று பெட்டகம் என்பது நமக்கு பின்னால தான் தெரிஞ்சது. 35வது ஹரப்பா பகுதியிலே எப்போது அகழ்வாய்வு தொடங்கப்பட்டது? ஹரப்பா பகுதியில் எப்பொழுது அகழ்வாய்வு தொடங்கப்பட்டதுன்னா 1920 இந்திய தொல்லியல் துறையாலே அகழ்வாய்வு அங்கே தொடங்கப்படுகிறது. அப்போதுதான் நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தினுடைய எஞ்சிய பகுதி உலகத்துடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது என்று சொல்லலாம். பஞ்சாபில் உள்ள ஹரப்பா என்ற பழைய நகரினுடைய அழிபாடு சிந்து நதியின் கீழ் ஊற்று வரை அகழப்பட்டது. பஞ்சாப்ல ஹரப்பா அப்படின்ற வர பழைய நகரத்தினுடைய அழிபாடு அல்லது பழைய நகரம் தோண்டி எடுக்கப்பட்டது சிந்து நதி கரையில. அந்த நதிக்கரையினுடைய ஆழம் வரைக்கும் அதை தோண்டி நம்ம ஆளுங்க எடுத்துட்டாங்க. செல்வ வளம் பொருந்திய அழகிய நகரம் ஒன்று அந்த இடத்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததாக அறியப்பட்டது. ஆனால் இது எவ்வகை நாகரிகம் அங்கு நிலவியது என்பதற்குரிய ஆதாரங்கள் இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது. ஒரு விதமான தெளிவு நம்மால பெற முடிகிறது. 36வது ஹரப்பா நகரத்தினுடைய சிற்ப தொழில் பற்றி, ஹரப்பா நகரத்தினுடைய சிற்ப தொழில் பற்றி குறிப்பிடுக என்பதை வினா, சிற்ப தொழிலே அந்த மக்கள் மிகவும் திறமை அடைந்திருந்தனர் என்று நம்மால் அறிய முடிகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கல்லினாலே செய்த தலையில்லாத ஒரு மனித சிலை அங்கு கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிலைக்கு தலை இருந்திருக்கும், அது காலப்போக்கில் அந்த தலை அழிந்து போயிருக்கிறது அல்லது உடைந்து போயிருக்குது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். செங்கல்லே செஞ்சிருக்கிறாங்க பாருங்க, செங்கல்னால செய்த தலை இல்லாத ஒரு மனித சிலை. இது கிரேக்கருடைய கைவேலை என்று முதலிலே கருதப்பட்டது. ஏன்னா இவ்வளோ நுணுக்கமாக செஞ்சிருக்கிறாங்க, இது கிரேக்கருடைய ஆர்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அண்மையிலே செய்த ஆய்வின்படி கிரேக்கர் வருகைக்கு 2500 வருடங்களுக்கு முற்பட்டது இந்த சிலை என்பது துணியப்பு. ஏன்னா கிரேக்கர் நம்ம நாட்டுக்கு வருவதற்கு முன்னாலேயே இந்த சிலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் அது நம்ம தமிழருடைய மன்னிக்கும் சிந்து சமவெளியிலே வாழ்ந்த மக்களுடைய கைவண்ணம் தான் அப்படின்ற ஒரு உண்மையை நம்மால் உள்வாங்க முடிகிறது. 37வது ஹரப்பா நகரினுடைய சமயத்தை பற்றி குறிப்பிடு.
அந்த சமயம் சில பேர் சில பதிவுகளை சமயமே இல்லைன்னு கூட சொல்றாங்க. ஆனால் பல வரலாற்று அறிஞர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் பாட நூல்களை விட வரலாற்று நூல்களை மையமாக கொண்டு இதை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். பாட நூல்களையும் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். நான் இன்னும் 11ஆம் புத்தகத்தை தொடலை, 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை தொடலை. நான் 6ஆம் வகுப்பு பாடத்தை மையமாக வைத்துக்கொண்டு பிற வரலாற்று பேரறிஞர்களுடைய இலக்கிய வரலாற்றை எழுதிய அறிஞர் பெருமக்களுடைய பாடங்களை கட்டுரைகளை மையமாக கொண்டு இதை உங்க முன்னால வச்சுன்னு இருக்கிறேன். நான் ஹரப்பா நகருடைய சமயம் பாருங்க. அக்கால மக்களுடைய சமயமும் ஒருவாறு அறியப்படுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்தி வழிபாடே பெரும்பாலும் அந்த மக்களுக்கு உரியதாக இருந்தது. அவங்களுடைய வழிபாடு வந்து சக்தி வழிபாடுன்னு சொல்றாங்க. பழங்கால வழிபாடுகள் அனைத்தும் பெரும்பாலும் சக்தி வழிபாடு என்பதுதான். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 3 முகங்கள் உடைய தெய்வத்தினுடைய வடிவம் ஒரு இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 3 முகம் இருக்குது. இது சிவன் சிலை, சிவனுடைய சிலை என்று ஆய்வாளர்கள் யூகம் செய்கிறார்கள். விலங்குகளையும், இது தவிர விலங்குகளையும் மரங்களையும் அவர்கள் வழிபட்டதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. இறந்தவர்களை சுடுதல் அல்லது புதைத்தல், ஒன்று சுட்டு இருக்கிறாங்க, சுட்டு சாம்பலை சிறிய பாத்திரத்திலே வைத்திருக்கிறார்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால்தான் இறந்தவர்களை சுடுகின்ற பழக்கமும் புதைக்கின்ற பழக்கம். இறந்தவர்களை சுட்டா அந்த இடத்துக்கு சுடுகாடு என்று பெயர், இறந்தவர்களை புதைத்தால் மண்ணிலே இட்டால் அந்த இடத்திற்கு இடுகாடு என்று பெயர். வித்தியாசம் புரிஞ்சுங்க. சுடுகாடு, இன்னைக்கு நம்ம சுடுகாடுன்னு தான் நம்ம பேச்சு வழக்கில் வருது. பிணங்களை சுட்டால் அந்த இடத்திற்கு சுடுகாடு என்று பெயர். பிணங்களை இறந்து போனவர்களை மண்ணிலே புதைத்தால் அல்லது இட்டால் அதுக்கு இடுகாடு என்று பெயர். இடுகாடும் நமக்கு கிடைத்திருக்கிறது, சுடுகாடும் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். 38வது வினா, இந்திய தொல்லியல் துறை எப்பொழுது தொடங்கப்பட்டது, அதனுடைய தலைமையகம் எங்க இருக்கிறது? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த செய்தியெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்கு அவங்க தான் காரணம். 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர், சர்வேயர் தான், சர்வேயருடைய உதவியால முதல் இது ஸ்டார்ட் ஆச்சுங்க. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லி, புது டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க 39வது வினா, தொல்லியல் துறையினர் எவ்வாறு தொன்மையான இடங்களை கண்டறிகிறார்கள்? எப்படி இது மாதிரி மண்ணுக்கு கீழே இருக்கிற ஆயிரக்கணக்கான 2000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புதைந்து போன இதெல்லாம் அவங்க எப்படி எடுக்கிறாங்க? ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு வரணும் இல்லையா? இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிலை. ஏன்னா புத்தகத்தில் இது இருக்குது. அதாவது அகழ்வாய்வாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு பெரிய சோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா செங்கற்கள், அப்புறம் கற்கள், உடைந்த பானை ஓடுகள் அல்லது முழுசா இருக்கிற பானை ஓடுகள், இதுதான் அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் அது மட்டுமல்ல, பண்டைய இலக்கிய ஆதாரங்கள் அவங்க லிங்க் பண்ணுவாங்க. இலக்கியத்திலே அழுத்தமான ஆதாரங்கள் இதையை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அட்வான்ஸா பார்த்தீங்கன்னா வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களுடைய மேற்பரப்பை கண்டறிந்து கொள்ளுகின்றனர். மேலே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்ம மேரேஜுக்கெல்லாம் கூட பிளைன் மாதிரி பறக்குது, அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க இல்லையா? லைக் தட் வான்வழியாக எடுக்கிற அந்த புகைப்படங்கள், செயற்கைக்கோள் மூலமாக எடுக்கிற அந்த புகைப்படங்கள் கூட எந்த இடத்துல பூமியில இது மாதிரி பழைய நகரங்கள் புதைந்து கிடக்கிறது, பூமிக்கடியே எங்க மெட்டல் இருக்குது, கோல்டு இருக்குது, அதுக்கப்புறம் இரும்பு இருக்கிறது என்பதை அவர்களால் உணர முடிகிற அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கையாளுறாங்க. நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்த புல கருவி, அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனரை வச்சு அவங்க என்ன பண்றான், பூமிக்கு அடியில் இருக்கிற பொருட்களை கூட அவர்கள் அடையாளம் செய்கிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஞ்சிய பொருட்கள் புதையுண்டு இருக்கிறனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி, இவ்வளவும் அவங்க பயன்படுத்த தொலை நுண்ணுறவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்திலே பழைய நகரங்களுடைய எச்சம் அல்லது பூமிக்கு அடியிலே பழைய நாகரிகங்கள் மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கிறதா என்பதை அவர்கள் அறிந்து நமக்கு மக்களுக்கு அவர்கள் தெரிவிக்கிற மிகப்பெரிய அரும்பணி அவர்கள் செய்கிறார்கள். 40வது சிந்து வெளி மொழி பண்டைய தமிழ் வடிவமே என்ற உரைப்பவர்கள் முதன்மையானவர் யார்? சிந்து வெளி நாகரிகத்தில் இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பில் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழிதான் அப்படின்ற ஒரு குரூப் சொல்லின்னு இருக்கிறாங்க. அதை தனி பதிவாக கூட போடுவதற்கு வாய்ப்புண்டு. அதில் முதல் நிற்கிறவர் யாருன்னு கேட்டால் ஹீராஸ் பாதிரியார். இவர் தான் அங்கே பேசப்பட்டது தமிழ், அங்கே பயன்பட்ட மொழியினுடைய வடிவம் தமிழ் வடிவம் அப்படின்னு சொல்றாரு. 41வது ஹரப்பா நகர நாகரிகம், ஹரப்பா நகர நாகரிகம் என்பதற்கு சான்று தருக. சிலர் அது கிராம நாகரிகம்னு சொல்றாங்க. 200க்கு மேற்பட்ட கிராமங்கள் கண்டெடுக்கப்பட்டது.
அது நகர நாகரிகமா கிராம நாகரிகமான்னு கூட சில கான்ட்ரவர்சி உண்டு. அது நகர நாகரிகம் என்பதற்கு காரணம் சிறப்பான நகரம், திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். அந்த மாதிரி பிளான் நம்ம இப்போ கூட கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட அந்த திட்டத்தை நம்ம இன்னும் கூட நம்ம அமல்படுத்தலை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிளானர் அவங்க வச்சிருக்கிறாங்க. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தூய்மை, அதுக்கப்புறம் அந்த சுகாதாரத்துக்கு அவங்க ரொம்ப அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை அந்த அவங்க பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கைவினை தொழிலுக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக அதை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்து 42வது வினா, ஹரப்பா நாகரிகத்தினுடைய தனித்தன்மை என்ன? ஹரப்பா நாகரிகத்தினுடைய தனித்தன்மை என்பது வினா, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு என்று சொல்லலாம். ஹரப்பா நாகரிகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளான்டா அவங்க அவனுடைய நகரம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கட்டியிருக்கிறான். அந்த நகரம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு 2 பகுதிகளாக, அது ரொம்ப ஆச்சரியமான, அந்த காலத்தில் இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. அந்த 2 பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மேல் நகர அமைப்பு, 2வது கீழ் நகர அமைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா அந்த காலத்தில் இவ்வளோ நுணுக்கமான ஒரு சிந்தனையா நம்ம யோசிக்கிற அளவுக்கு. மேல் நகர அமைப்பு பாருங்க, விளக்கம் நான் கொடுக்குறேன். மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க பாருங்க. மேல் நகர அமைப்பு என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நகரத்தினுடைய மேற்கு பகுதி சற்று உயரமானது. கொஞ்சம் அந்த லேண்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் உயரமான பகுதியில் ஒரு டவுனை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். இதுக்கு கோட்டை அப்படின்னு பேர். இதை அவன் கோட்டை அப்படின்னு சொன்னால், நகர நிர்வாகிகள் இந்த பகுதியை பயன்படுத்தினர். நல்ல அந்த ஃபஸ்ட் லெவல் இருக்கிற பீப்புள்ஸ் அந்த இடத்துல அந்த காலத்திலேயே ஒரு பிரிவினை இருந்தது கூட சொல்லலாம். பெரிய குளம், அதாவது பெருங்குளமும் தானிய களஞ்சியங்கள் இங்கே தான் இருந்தன. ஏன்னா அந்த பெருங்குளம் பற்றிய ரெக்கார்டு நமக்கு வருது. பெருங்குளம் பற்றி பெரிய குளம் அங்கே இருந்தது, குடோன்ஸ் அங்கே தான் இருந்தது. கீழ் நகர அமைப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகரத்தினுடைய கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்தது, கொஞ்சம் டவுன்ல இருக்குது. இது அதிகமான பரப்பளவு கொண்டது. ஏனென்று சொன்னால் இங்கே பொதுமக்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கின்றனர். எனவே 2 பகுதி, மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் உள்வாங்கணும். இது ரொம்ப கொஞ்சம் அந்த நகரத்தில் அவங்க அக்காலத்திலேயே ஒரு மாதிரி மிக சிறந்த அமைப்பு தான். ஆனால் இந்த முறை அவர்கள் வைத்திருந்தனர் என்பதை நம்ம கொஞ்சம் உள்வாங்க வேண்டும். அடுத்து பாருங்க, 44வது வினா, தெருக்களும் வீடுகளும் எவ்வாறு அமைந்திருந்தன? தெருக்களும் வீடுகளும் பாருங்க. தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டன. ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப். சட்டகம் அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னு கேட்டால், அது நல்லா ரொம்ப டெக்னிக்கலாக அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. சட்டக வடிப்பு. 2வது, தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியாக இருந்தது. ஸ்ட்ரைட் ரோடு, எந்த விதமான பெண்டும் நம்ம தெருக்களை காண முடியாது, வளைவை காண முடியாது. நேரான தெருக்கள் நேராக இருந்தது. 3வது, சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த ஸ்கொயராக இருக்கும்போது அந்த கர்வ்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு மாதிரி இது மாதிரி வரும்போது அந்த எப்படி சொல்கிறது, அது இப்படி வருதுன்னு கேட்டால் லைக் தட், இப்படி வருது இல்லைங்களா. இப்படி வரும்போது இப்படி தான் செங்குத்தான இந்த 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 இடத்த பாருங்கள், கொஞ்சம் தயவுசெய்து ஒரு நிமிஷம். இந்த முனையை கொஞ்சம் வளைச்சி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கூர்மையாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வளைவு, கொஞ்சம் அப்படியே பக்குவமாக அந்த வளைவுகளை கொண்டதாக காண முடிகிறது. அதுக்கப்புறம் வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்கள் ஒரே சீராக, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தெருக்கள் பக்காவாக இருந்தது. ஒரே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக, இன்றைக்கி அந்த புதைப்பொருள் படங்களை நீங்கள் பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டதா, மாடி வீடு, 1 மாடி 2 மாடி கூட கட்டியிருக்கலாம். எவ்வளோ அந்த காலத்தில் பாருங்களேன். பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருக்கிறது. மெஜாரிட்டி வீடுங்க பார்த்தீங்கன்னா பல அறைகள், நிறைய ரூம்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஒரு பெட்ரூம் வைக்கலாமா 2 பெட்ரூம் வைக்கலாம்னு யோசிச்சு கட்டுறோம். அந்த காலத்தில் பல அறைகள் கொண்டதாக இருக்கிறது. ஒரு முற்றம், ஒரு ஹால், பெரிய முற்றம் இருக்கிறது. ஒரு கிணறு கம்பல்சரி ஒவ்வொரு வீட்டில் இருக்குதுங்க. 7வது பாயிண்ட் பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலேயும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்தது. பாத்ரூம் தனியாக இருந்ததுக்கு,
டாய்லெட் தனியாக இருக்குது. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் பாத்ரூம் ஒரே இதில் வச்சு நம்ம கட்டுறோம் பாருங்க. அப்போ பாருங்க அந்த காலத்தில் கழிவறை தனியாக இருந்தது, குளியலறை தனியாக இருந்தது. அப்புறம் வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவை. அந்த சுட்ட செங்கல் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளார வாங்குங்க. அப்புறம் 9வது பாயிண்ட் பாருங்க, சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள். சுடறான், செங்கலை அறுக்கிறான், அதை காய வைக்கிறான், அதுக்கப்புறமா நெருப்புல போட்டு அதை கட்டுறான். அதை அங்க விளக்கம் வருது. பெரும்பாலும் செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தது, ஒரே சைஸ். அதாவது வித்தியாசமான செங்கல் கிடையாதுங்க, ஒரே சைஸ்ல அவங்க கட்டியிருக்கிறாங்க. கூரைகள் வந்து சமதளமாக இருந்தது. நம்ம இப்போ போட்டுக்க நம்ம கட்டுற மாதிரி சமதளமாக இருக்கிறது. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய ஆதாரங்கள் இல்லை. அரசர்கள் வாழ்ந்த அரண்மனைகளோ அல்லது வழிபாட்டு தலங்கள், எந்த ஒரு சர்ச்சோ இல்லை மாஸ்கோ இல்லை கோயிலோ இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு இல்லை. ஏன்னா இது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. சமயம் இருந்தது என்றால் உணர முடிகிறது. ஆனால் சமய கூடங்கள் கோயில்கள் அக்காலத்திலே இருந்ததற்கான சான்றுகளை இந்த கிடைக்கிற ஆதாரங்கள் வந்து நம்மால் பெற முடியவில்லை. ஒருவேளை அந்த கட்டடங்களை அவங்க எப்படி அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள், சமயம் என்று சொன்னால் சமயம் கூடங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கண்ணோட்டத்திற்கு அது நம்மால் உள்வாங்க, இது சமய கூடங்களா கோயிலாக இருந்துச்சு, இதுவாக இருந்தது, நம்மால் முடிவுக்கு வர முடியவில்லை. 45வது வினா, நகரத்தின் கழிவு நீர் அமைப்பு பற்றி விவரி. இது ரொம்ப இப்போ கூட இந்த டெக்னிக்கல் நம்ம பயன்படுத்த முடியல, நம்மளால் பிளான் பண்ண முடியல பாருங்க. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு. கால்வாயை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. இப்போ எல்லாமே ஓப்பனில் போகுது, ஸ்மெல்லுக்கு நம்ம போனோம்னா மூக்கு மூடிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால். அந்த வீட்டில் இருக்கிற வெளியிலேருந்து வருகிற டஸ்ட் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மூடப்பட்ட கால்வாய்கள் மூலமாக தான் வெளியேறியது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்த வடிகால்களை வந்து செங்கல் அப்புறம் தட்டையான கற்கள் மூலமாக அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். அப்புறம் வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. அது கொஞ்சம் ஸ்லாப் அப்படி ஸ்லோபா, அந்த கழிவு நீர் வந்து நேராக இருந்துச்சுன்னா தேங்கும், அது கொஞ்சம் அப்படி சரிவா கொஞ்சம் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சரிவாக வைக்கின்ற பொழுது அந்த வாய்க்கால் இருக்கிற தண்ணி ஒரு இடத்துல அப்படியே நிற்காம அப்படியே போயிடுது. அதாவது இப்படி ஏறக்குறைய இப்படி லேசாக நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சா நிற்கும். ஸோ கொஞ்சம் அப்படி சரி லேசாக சரிவா இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி வச்சுங்களா, லேசான சரிவாக அந்த வாய்க்கால் இருந்தது நம்மால் உணர முடிகிறது. தண்ணியினுடைய ஓட்டம் வேகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தது. நம்ம பாத்ரூமில் வைக்கிற அந்த ஓல்ஸ், உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே போகுது, கிச்சனில் பயன்படுத்துகிற தண்ணி வெளியே போகிறதுக்கு அந்த ஓல்ஸ் வைக்கிற இல்லையா, பக்காவாக பண்ணியிருக்கிறான். வீட்டில் இருந்த கழிவு நீர் பல தெருக்களுக்குள் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்று அடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஏறக்குறை நாம் இப்போ வச்சிருக்கிற பாதாள சாக்கடை மெத்தடு நினைக்கிறேன் நான். வீட்டில் இருக்கிற கழிவு நீர்கள் பல தெருக்களுக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள், தெருவுக்கு கீழே ஸ்ட்ரீட்டுக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக ஒரு இடத்துல போய் சேர்ந்து அங்கேருந்து வெளியே ஏற்றிய செய்தி வந்து அந்த காலத்திலே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். இப்போ நம்ம உன்னப்பொடி எண்ணப்பொடின்னு சொல்லி போட்ட இடமெல்லாம் கூட சரியாக மெயின்டைன் பண்ண முடியாமல் நம்ம திண்டாடுறோம். அக்காலத்தில் எவ்வளோ அழகாக அவன் பண்ணியிருக்கிறான் என்பது யோசிக்க வேண்டிய செய்தி. இந்த 5வது வினா அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் பாருங்கள். 6வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. திடக்கழிவு நம்ம அந்த டாய்லெட்லேருந்து போகிறது ரெண்டாக கூட பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திடக்கழிவு திரவ கழிவுன்னு சொல்லுவான். அப்போவே இந்த டெக்னிக் அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. இது வந்து உண்மையிலே இந்த டெக்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நகர நாகரிகம் அவன் அந்த காலத்தில் கைவசம் வச்சு அதை நடைமுறையை வைத்திருந்தான் பாருங்களேன். பெருங்குளம், இது வந்து மேட்டு பகுதியிலே அமைக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்த்தோம். பெருங்குளம் பற்றி, பெருங்குளம் என்பது நன்கு அகன்ற செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். நல்ல அகலமாக செவ்வகத்தில், சதுரம் கிடையாது, செவ்வகத்தில் இருந்த ஒரு நீர்த்தேக்கம்னு சொல்லலாம். இது நகரனுடைய நடுவில் இருந்தது. நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று என்று சொல்லலாம். இந்த தொட்டியிலிருந்து ஒரே ஒரு சின்ன குளத்திலிருந்து ஒரு தண்ணி கூட லீக் ஆகலை, அந்த அளவுக்கு அவங்க கட்டட அமைப்பு அதில் இருக்குது. இந்த குளத்தினுடைய சுவர்கள் சுட்ட செங்கற்களால், அந்த சுட்ட செங்கல் அடிக்கடி வருது பாருங்க, எவ்வளோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் பாருங்க. நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன.
இப்போ நம்ம லீக்கேஜ் ஆயில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, லைக் தட். அந்த மாதிரி அவன் அந்த சுவரில் வந்து லீக்கேஜ் ஆயில் பல இயற்கை தார், இயற்கையாக கிடைத்த தார் கொண்டு பூசியிருக்கிறான். வலப்புறத்திலும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தது, ட்ரெஸ் மாத்துறதுக்கு கொள்ளறதுக்காக. அருகில் உள்ள கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. இந்த குளத்துல மக்கள் குளிக்கிறார்கள். அப்ப குளிப்பதற்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி அந்த குளத்துல தேங்காம அந்த குளத்துல அந்த 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 இந்த நீர்த்தேக்கத்தில் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி வெளியேறுது. த சேம் டைம் வெளியிலிருந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி உள்ள வருது. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணறு, அந்த குளத்துக்கு பக்கத்திலே ஒரு கிணறு, அந்த கிணத்துலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது தொட்டி, இதை நாம் தொட்டி என்று சொல்லலாம், நீர் தொட்டி. பக்கத்திலே ஒரு கிணறு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த குளிக்கிறாங்க, குளிக்கிற தண்ணி வெளியேறுது. தண்ணி வெளியேற இந்த கிணற்றுலேருந்து தண்ணீர் வந்து உள்ளே கொண்டு வராங்க. இது எவ்வளோ பெரிய செய்தி டெக்னிக்காக பாருங்களேன். பயன்படுத்திய நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது. இது வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அப்படியே மேலோட்டமாக படிச்சுன்னு போகிறோம். இப்போ நேரம் ஆகிடுதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டே போகிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளை உடைச்சோம்னா அப்படியே நம்ம கன்னத்தில் கை வச்சு ஆஹா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு செய்திகள் அங்கே வரலாற்று நிகழ்வு நடந்திருக்குது பாருங்க. 47வது வினா, தானிய களஞ்சியம் பற்றி குடோன்ஸ் பாருங்க. செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பிலே தானியங்கள் சேமித்து வைக்கப்பட்டன. நம்ம இப்போ இருக்கிற எஃப்சிஎஃப்னு சொல்கிறேன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அங்கங்கே அந்த குடோன்ஸில் நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த காலத்திலே குடோன்ஸ் இருக்குது. அந்த தலை வெடிப்புகளிலே அந்த குடோனுடைய தரை கொஞ்சம் வெடிச்சிருக்குது. அந்த வெடிப்பில் பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளுடைய மிச்சங்கள் நமக்கு கிடக்குது. இதுதான் ஆய்வுன்னு சொல்றது பாருங்க. இப்போ தானிய களஞ்சியங்கள் கட்டி வச்சிருக்கிற குடோன்ஸை, அந்த தரையில் இருக்கிற வெடிப்புகள், குடோன் காலியாக இருக்குது. அதை குடோன் நம்ம யார் சொல்கிறோன்னு கேட்டால், அது கீழே கோதுமை, பார்லி, திணை வகைகள், அதுக்கப்புறம் எள்ளு மற்றும் பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுனால இந்த தானிய களஞ்சியங்களை அவங்க பக்குவமாக வைத்திருந்தார் என்று நம்மால் அறிய முடிகிறது. அப்புறம் மாபெரும் கட்டடங்கள், பெரிய பில்டிங்ஸ் பாருங்க. மொஹஞ்சதாரோ நகரிலே ஒரு மிகப்பெரிய பொது கட்டடம் இருந்தது. அது கூட்டம் நடைபெறும் அரங்கு ஆகும். மிகப்பெரிய ஹால், மீட்டிங்குன்னே ஒரு ஹால். அதில் பார்த்தீங்கன்னா 20 தூண், 20 பில்லர்ஸ் வச்சிருக்கிறான். 4 வரிசை கொண்டு பறந்து விரிந்த ஒரு கட்டடம் இருக்கிறது. இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏதாவது மீட்டிங்ஸ் நடக்கிறதுக்காக வச்சிருக்கலாம், அந்த கட்டடத்தை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மால் என்ன தோணுகிறது. 49வது வினா, வணிகம் மற்றும் போக்குவரத்து. ரெண்டுத்தையும் ஒன்றா நான் சேர்த்துறேன். வணிகம், போக்குவரத்து தனித்தனியாக சொல்லலாம் நேரமின்மை காரணமாக. ஹரப்பா நகரிலே வாழ்ந்த மக்கள் மிகப்பெரிய வணிகர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன். ஏன்னா இவ்வளோ பெரிய நகர அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அவனுங்கள சாதாரணமான ஆளுங்கள் இல்லைங்க. தரப்படுத்தப்பட்ட எடை கற்கள், நல்ல குவாலிட்டியா இருக்கிற எடை கற்கள், அளவைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பொருட்களுடைய நீளத்தை அளவிட அளவுகள் குறிப்பிட்ட குச்சி, நம்ம ஸ்கேல் மாதிரி அவங்க அளவு, அந்த குச்சியிலேயே அந்த அளவுகள் குறிப்பிட்ட சிறு சிறு கொம்புகளை, குச்சிகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சக்கர வண்டிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த போக்குவரத்துக்கு வண்டி, அந்த வண்டியில் சக்கரம் இருந்திருக்கு. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்கள். ஆரக்கால்னா நம்ம குறுக்கால சக்கரம்னு சொன்னால், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீல், அந்த வீலை நமக்கு கிடைப்பதற்கு நடுவில் அந்த இது வருது இல்லைங்களா, அந்த குறுக்கு சட்டங்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ரவுண்டாக இருக்கிற, ஆரக்கால் இல்லாத திடமான அந்த அப்படியே ரவுண்டாக இருக்கிற சக்கரங்களை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வாணிகம் நடைபெற்று இருக்கிறது. மெசபடோமியாவோட பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சிந்துவெளி முத்திரைகள் தற்காலத்தில் இருக்கிற ஈராக், குவைத் மற்றும் சிரியா பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமையால் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகள், நம்ம சிந்து சமவெளி முத்திரைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் ஈராக்கில் கிடைக்குது, குவைத்தில் கிடைக்குது, சிரியாவில். அப்போ இந்த அளவுக்கு அந்த வெளிநாடுகளிலே ஈராக், குவைத்து, சிரியா போன்ற நாடுகளில் சிந்து சமவெளி மக்கள் அதாவது வியாபாரம் செய்தனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. சுமேரியாவில் உள்ள அக்காடியா பேரரசுக்குட்பட்ட அரசன் நராம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலே அணிகலன் வாங்கியதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. சுமேரிய அரசன், அக்காடிய பேரரசுக்குட்பட்ட ஒரு அரசன், அவன் பேர் நராம்சின். அவன் என்ன பண்ணுறான், நம்ம சிந்து சமவெளியில் இருக்கிற நரப்பா, மெகஞ்சதாரா நகரங்களிலே வந்து மெலுக்கா அப்படின்ற இடத்துல அவன் ஜுவல்ஸ் வாங்கியிருக்கிறான்.
இது வந்து ஆச்சரியப்படத்தக்க ஒரு குறிப்பு. அப்புறம் பாரசீகா வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து சமவெளி பகுதியில் காண முடிகிறது. பாரசீக வளைகுடாவிலையும் மெசபடோமியாவில் கண்டுபிடிச்ச அந்த ரவுண்டா இருக்கிற முத்திரைகள் இந்த இரு பகுதிகளிலும் வணிகம் நடந்ததை காட்டுகிறது. அப்போ இங்க இருக்கிறது அங்க கிடைக்குது அப்படின்னு சொன்னா பாரசீக வளைகுடாவில் மெசபடோமியாவுக்கும் சிந்து சமவெளியில இருந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களுக்கு ஒரு பிசினஸ் கனெக்ஷன் இருந்திருக்குது நம்மால் உணர முடிகிறது. தற்காலத்திலே குஜராத்தில் உள்ள லோத்தல் அப்படின்ற இடத்துல கப்பல் கட்டுகின்ற மற்றும் செப்பனிடுகின்ற ஒரு பெரிய தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஷிப் கம்பெனின்னு சொல்லலாம். அதாவது கப்பலை கட்டியிருக்கிறாங்க, அதே நேரத்தில் ரிப்பேரிங் சென்டர், அது சர்வீஸ் சென்டர் அங்கே இருக்குது. இப்போ குஜராத்தில் அந்த இடத்த லோதல் என்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ கப்பலை கட்டி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அக்காலத்தில் மக்கள் வளர்ந்திருந்தனர் டெக்னிக்கலாக என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம். இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வாணிகத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50வது முடிச்சிடலாம் சீக்கிரத்தில். கப்பல் கட்டும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்புடைய கப்பல் கட்டும் கொஸ்டின் வரும். லோதல் என்னும் இடத்திலே தற்கால குஜராத்தில் இருக்கிற சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றின் கரையிலே அது அமைந்திருக்கிறது. கப்பல் கட்டுகின்ற தொழிற்சாலை, அதாவது கப்பல் கட்டுகின்ற தொழில் இப்போ எங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தற்கால குஜராத்தில் சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆறு, அதில் இது இருக்குது. 51வது வினா, சிந்துவெளி நதி கரையிலே கண்டெடுக்கப்பட்ட மொஹஞ்சதாரோ ஹரப்பா நகரங்களுடைய பொதுவான சிறப்பியல்புகளை ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் ஜான் மார்ஷல் எவ்வாறு விளக்குகிறார்? அதாவது ஹரப்பா, நான் சிலது கேள்வியின் கவனிச்சுனா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹரப்பாவை பற்றி ஒரு தனி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், மொஹஞ்சதாரோ பற்றி நான் தனியாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பொதுநிலையிலே நான் சொன்ன ஒரே ஒரு இடத்துல மட்பாண்டத்தில் தான் வித்தியாசப்படுது. இங்கே அவரே ஸ்டேட்மெண்ட் ஜான் மார்ஷலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் ரெண்டுமே எல்லாமே ஒரு பொதுத்தன்மை நம்மால் காண முடிகிறது அப்படின்னு அவர் பொதுவான சிறப்பியல்புகளை அவர் முன்னால் வைக்கிறாரு. என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஒன்று, மொஹஞ்சதாரோவிலும் ஹரப்பாவிலும் ஊருக்கு புறத்தே கோட்டை கொத்தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மொஹஞ்சதாரோ ஹரப்பா ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருந்தது நம்மால் காண முடிகிறது. அந்த கோட்டைக்குள்ளே மன்னரின் மாளிகைகளும் பெரிய பெரிய நீராடும் குளங்களும் நேருக்கு நேரான சாலைகளும் பெரிய பெரிய வீடுகளும் நெற்களஞ்சியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. இது டாக்டர் கே பிள்ளை அவருடைய புத்தகத்தில் அவர் பதிவு பண்ணுறாரு. அந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மன்னருடைய மன்னர்கள் அரசர்கள் வாழ்ந்ததுக்கான சின்னம் இல்லை என்பதை நம்ம அந்த பாடப்புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க, பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில். ஆனால் வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார்கள், மன்னருடைய மாளிகைகளும் அந்த இடத்துல பெரிய பெரிய நீராடும் குளங்களும் நேரான சாலைகளும் பெரிய வீடுகள் நெற்களஞ்சியங்களை நம்ம பார்க்க முடியுது. கோயில் குருக்கள் குடியிருப்பதற்கென்று ஒரு தனித்தனி வீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போ கோயில் குரு இருக்கிறாருன்னா கோயில் கட்டாயம் இருந்திருக்கணும். அவங்க குருக்கள் வாழ்வதற்கென்றே தனியாக குவார்டர்ஸ் இருந்தது பதிவை வரலாற்று ஆசிரியர்கள் பாடப்புத்தகத்தில் இல்லை. நான் இப்போ இந்த கேள்வி மட்டும் கே பிள்ளையருடைய புத்தகத்தில் எடுத்தேன் நான். மொஹஞ்சதாரோவிலே உள்நாட்டு வெளிநாட்டு வாணிகங்கள் செழிப்போடு நடைபெற்று வந்தன. அயல் நாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவு தானியங்கள் களஞ்சியங்களிலே சேர்ப்பு கட்டி வைக்கப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதை குடோன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உலோகங்களும் நவ மணிகளும் அயல் நாடுகளில் இருந்துதான் இறக்குமதி ஆயின. ஆஸ் பர் ரெக்கார்டு அவங்க பார்த்தீங்கன்னா உலோகங்களாக இருக்கட்டும், நவமணிகளாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் சிந்து சமர் அந்த இடத்துல ஏரியாவில் கிடைக்காம வெளிநாட்டு தான் இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. குடிமக்கள் அழகழகான மட்பாண்டங்கள், மண் பொம்மைகள், வெண்கல சிலைகள் ஆகியவற்றை செய்வதற்கு கைவன்மையும் கலை உணர்ச்சி பெற்றிருந்தனர். ஆக மக்களே பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் அழகழகாக செய்கிற திறமை, மண் பொம்மைகள், வெண்கல சிலைகள் எல்லாம் அங்கே வாழ்ந்த மக்களே செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இறக்குமதி பண்ணலை. களிமண் முத்திரைகளும் செப்பேடுகளும் இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் ஏராளமாக கிடைக்குது. களிமண் முத்திரைகளும் செப்பேடுகளும். இந்த முத்திரைகளிலும் செப்பேடுகளிலும் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் என்ன மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற உண்மை இன்னும் திருத்தமாக நமக்கு தெரியவில்லை. அந்த முத்திரையாக இருக்கட்டும், அது செப்பேடாக இருக்கட்டும், நிறைய எழுத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அந்த எழுத்து எந்த மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியல.
அதில் பார்த்தீங்கன்னா அந்த செப்பேடுகளில் ஒரு வரி இடம் வளமாக செல்லுகிறது, அடுத்த வரி வளம் இடமாக வருகிறது. நம்ம எழுதுகிற மாதிரி இப்படி இப்படி தொடங்கி போல ஒன்று இப்படி போகுது, அடுத்தது இங்கிருந்து வருது, ஒன்று இப்படி போகுது, ஒன்று இங்கிருந்து வருது. இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக போகிற ஒரு எழுத்து முறையை நம்மால் காண முடிகிறது. இந்த எழுத்துக்கள் சித்திர முறையையும் ஒலி முறையையும் இணைத்து பிறந்தவை என்று ஆய்வாளர்கள் ஊகிக்கின்றனர். இந்த டிராயிங் சீன நாட்டில் இருக்கிற சித்திர எழுத்தும் அதே நேரத்தில் சவுண்ட் சிஸ்டம் நம்முடைய தமிழில் இருக்க அந்த பொனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு எழுத்து முறை அப்படின்ற ஒரு எண்ணம் ஆய்வாளர்கள் இருக்கிறது. இந்த சிந்துவெளி மொழியிலே மொத்தம் 300 குறிகள், நம்ம எழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்துன்னு சொல்கிற மாதிரி சிந்துவெளியில் மொத்தம் 300 குறிகள் இருக்கிறது. அதில் 250 குறிகள் தான் பேஸ் அடிப்படையானவை, ஏனையவை சார்பு குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 52வது சிந்துவெளி நாகரிக மக்களுடைய தொழில்நுட்ப அறிவு, டெக்னிக்கலாக அவங்க வளர்ந்துருக்கு ஒரு உதாரணம் இருக்குது. மக்கள் பலதரப்பட்ட அளவீடுகளை பயன்படுத்தி அந்த மெஷர்மெண்ட்டுக்காக குஜராத் மாநிலத்தில் தந்தம், யானை தந்தத்தால் ஆன ஒரு அளவுகோல், ஒரு ஸ்கேலு, அதில் பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர் வரை, மில்லிமீட்டர் ரொம்ப சின்ன அளவு, மில்லிமீட்டர் வரையான சிறிய அளவுகளை கொண்டிருக்கிறது. இது சமகாலத்திய நாகரிகங்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களிலே இதுதான் ரொம்ப மைனூட்டாக, ரொம்ப மிகச்சிறிய அளவுகோல். இந்த மிகச்சிறிய அளவுகோல் அவங்களுடைய தொழில்நுட்பத்தை காட்டுகிறது என்று சொல்லலாம். 53வது வினா சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அந்தமும் உலோக காலத்தினுடைய தொடக்கமாக இருத்தல் வேண்டும். நல்லா கவனிங்க, சிந்துவெளி நாகரிகம் கற்காலத்தின் அந்தம், அதை கொஞ்சம் கவனமாக, சிந்துவெளி நாகரிகம் அந்தம், ஆதின்னு சொன்னால் அந்தம்னா முடிவு, ஆதின்னா தொடக்கம், அந்த ஆதி கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த சிந்துவெளி நாகரிகம் பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் ரொம்ப கவனமாக படிங்க. கற்காலத்தினுடைய அந்தமும், கற்காலம் முடியுது, உலோக காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு சான்று இருக்குது. அதை நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்க. சிந்துவெளி பள்ளத்தாக்கிலே கிடைத்த சாசனங்களிலே காணப்பட்ட வானநூற் குறிப்பை கொண்டு மொஹஞ்சதாரோ முதலிய நகரங்களினுடைய நாகரிகம் கிமு 5610 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு ஈராஸ் பாதிரியார் சொல்றார். சிந்து நதி பள்ளத்தாக்கில் கிடைத்த அந்த சாசனங்கள், செப்பேடு, இதெல்லாம் வச்சு பேச பார்த்தீங்கன்னா இந்த வானநூற் குறிப்பெல்லாம் வச்சு நிறையா வருது. அதனால் அடுத்த இதில் இந்த கோள்களை பற்றிய செய்தியெல்லாம் கூட வருது. அதில் கிமு கிறிஸ்துவுக்கு முன் 5610 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு ஈராஸ் பாதிரியார் சொல்றாரு. அதாவது மனிதன் பூமியிலே தோன்றி ஆயுதங்களுடைய பயனை அறிவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் சென்றிருக்க வேண்டும் என்றும், உலோகத்தை அறிந்து ஆயுதங்கள் செய்ய பழகி கற்காலத்திலே இருந்து உலோக காலத்துக்கு வருவதற்கு 20,000 அல்லது 1,00,000 ஆண்டுகள் சென்றிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறுறார். அதாவது அவன் பூமியில தோன்றி ஆயுதங்களுடைய தேவையை அறிந்து கொண்டு அவன் எப்படின்னு கேட்டால் கற்காலத்திலிருந்து உலோகத்துக்கு, ஏன்னு கேட்டால் கல்லால் செய்யப்பட்ட சுத்தி, கல்லால் செய்யப்பட்ட கத்தி, இதை பயன்படுத்திய ஒரு மனிதன் அதிலிருந்து கன்வெர்ட் ஆகி, அதிலிருந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகி உலோக காலத்துக்கு ஒரு உலோகங்களை பயன்படுத்தி, இங்கே பார்த்தீங்கன்னா செம்புன்னு தான் வருது, செம்பை கண்டுபிடிச்சி உருக்கி அதில் கருவி செய்யறதுக்கு இட் இஸ் நாட் ஈஸி. ஏறக்குறை 20,000 அல்லது 1,00,000 ஆண்டுகள் கூட ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆய்வு. எனவே சிந்துவெளி நாகரிகம் கற்காலத்தினுடைய அந்தம். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்தவரையில கற்காலம் முடியுது, த சேம் டைம் உலோக காலத்தினுடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புண்டு. விஷயம் தெரிஞ்சவங்க அதை கேள்வியாக கேட்பாங்க டிஎன்பிசியில். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் உலோக காலத்தினுடைய, அதாவது கற்காலத்தினுடைய முடிவு, த சேம் டைம் உலோக காலத்தினுடைய தொடக்கம். அதை ஈராஸ் பாதிரியார் விளக்கம் கொடுக்குறாரு. ஆகவே அந்த மக்கள் கற்கால நாகரிகத்தில் அங்கு குறைந்தது 20,000 ஆண்டுகளாவது வாழ்ந்திருப்பர். அந்த மக்கள் கற்கால நாகரிகத்திலேயே ஏறக்குறைய 20,000 ஆண்டுகளாவது அவங்க வாழ்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மெச்சூரிட்டி, உலோகத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற மெச்சூரிட்டி அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றார். 54வது வினா, இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க படிங்க. சிந்து நதிய நாகரிகம் வெவ்வேறு இடத்திலிருந்து வந்த நாகரிகம் அல்ல. அது விளையாட்டு கிடையாது. அங்கங்கே செட்டில் ஆகி உட்காந்து அதை வளர்க்கலன்னதுக்கு டாக்டர் சர் ஜான் மார்ஷல் ஒரு விளக்கம் தரார். நல்லா கவனிங்க. சிந்து நதி நாகரிகம் வெவ்வேறு இடத்திலிருந்து வந்த நாகரிகம் அல்ல. பாருங்க, சிந்து நதி தீரத்து நாகரிகம்
வேறு வேறு இடத்திலிருந்து வந்தது என்று ஒரு முகாந்திரமும் இல்லை என்று ஜான் மார்ஷல் சொல்றார். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆரியர் இந்தியாவை அடைவதன் முன், ஆரியர்கள் இந்தியாவை அடைவதற்கு முன்னே சிந்து நாட்டிலும் இந்தியாவின் மற்ற இடங்களிலும் வாழ்ந்தோர் மெசபடோமியா, எகிப்து முதலிய நாடுகளின் நாகரிகத்தோடு ஒற்றுமை உடையதும் சில வகையிலே அவற்றிலும் மேலான நாகரிகம் பெற்றார்கள் என்று அவர் ஆசிரியர் விளக்கம் தரார். அதாவது அந்த சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களுடைய நாகரிகம் வந்து விளையாட்டான நாகரிகம் கிடையாது. ஆரியர்கள் நம்ம நாட்டுக்கு வருவதற்கு முன்னாலே அந்த சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தான்னு கேட்ட, மெசபடோமியா, எகிப்து போன்ற நாடுகளில் வாழ்ந்த மக்களுடைய நாகரிகத்தை காட்டிலும் சிறந்து வாழ்ந்தனர், உயர்ந்து வாழ்ந்தனர் என்பது இந்த வரிகளுடைய விளக்கம். எனவே சிந்துவெளி நாகரிகத்தை கொண்ட தமிழர் வட இந்தியாவிலிருந்து தெற்கே சென்றார்கள் என சொல்லப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகத்தை கொண்ட மக்கள் தமிழர்கள் வட இந்தியாவிலிருந்து அப்படியே தெற்கா வந்தாங்க அப்படின்ற செய்தியை நாம் உள்வாங்கணும். சிந்து நாகரிக காலத்திலே இந்தியா முழுமையிலும் ஒரே வகை பழக்க வழக்கமுடையதாக மக்கள் வாழ்ந்திருக்கின்றனர். ஒரே ஒரு கல்ச்சர், ஒரே ஒரு யூனிட்டி அவங்ககிட்ட இருந்திருக்குது. மொகஞ்சதாரோ நாகரிகத்தின் ஆரம்ப காலம் கிறிஸ்துவுக்கு முன் 10,000 அப்படின்னு சொல்லி டெய்லர், ஆங்கிலத்தில் டெய்லர் அப்படின்னு சொல்றாங்க, தமிழில் டெய்லர். இது வந்து அந்த ஆய்வாளருடைய கருத்து. இந்த கேள்வி முழுக்க முழுக்க தொல்பொருள் ஆய்வாளருடைய கருத்து, அவருடைய கருத்து. ஒன்று ஜான் மார்ஷல் சொல்றாரு, அப்புறம் டெய்லர் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவருடைய கருத்து. அவருடைய ஆய்வு என்பது விளையாட்டான ஆய்வு கிடையாது. ஊன் உறக்கமின்றி அவர்கள் செய்த ஆய்வு. நாம செய்கிற ஆய்வுகளை அவங்களுடைய செய்ய ஆய்வு நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. கடைசி வினா, வட இந்தியாவிலே தமிழகத்தின் பெயர்கள் இன்றும் இருப்பதற்கான சான்று. வட இந்தியாவில் சிந்து சமவெளி வந்து வட இந்தியாவில் இருக்குது. ஸோ அங்கே போய் தென்னிந்தியாவிலும் தமிழன் எப்படி அங்கே போயிருக்கலாம்? அதானே இப்போ இந்த ஒட்டுமொத்தமான கருத்து என்னன்னு கேட்டால், சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். இதுக்கு மெய்ப்பிக்கின்ற வகையில் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. வட இந்தியாவிலே தமிழகத்தின் பெயர். பாகிஸ்தானிலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இன்னைக்கும் இருக்குது. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய சமாச்சாரம். வட இந்தியாவில் இன்னைக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களோடு உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய சமாச்சாரங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா காவிரி. இங்கே நம்ம காவேரின்னு சொல்கிறோம் இல்லையா, காவிரி, பொருணை, பொருன்ஸ், மற்றும் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களாக அமைந்திருப்பதை நமக்கு சிந்திக்க தூண்டுது. அப்போது தமிழனுடைய அந்த அகலமாக வைக்கின்ற கால், தமிழனுடைய பரப்பளவு, அவனுடைய விரிவு, அவனுடைய தொன்மை என்பது விளையாட்டான சமாச்சாரம் அல்ல. இவ்வளவு செய்திகளை முடிந்தவரை நான் சுருக்கி உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதிகமான செய்தியை நேரம் எடுத்து நான் முன் வைத்திருக்கிறேன். பொறுமையோடு நேரம் கடந்தால் கூட இந்த செய்தியை நீங்கள் கவனத்தோடு திரும்ப திரும்ப உள்வாங்குங்கள். இதில் இடம்பெறாத சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய செய்திகள் இன்னும் இருக்கிறது. அதை பகுதி 2 நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நேரம் அதிகமாக இருக்கும், பொறுமையோடு நான் உள்வாங்க முடியாது என்று சொல்லி குறிப்பிட்ட இன்றியமையாத செய்திகளை கோர்வைக்காக, ஒரு கண்டினியூஸ்க்காக ஒரு 55 வினாக்களை மட்டும் உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். மிக இன்றியமையாத தலைப்பு. இதை உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். திரும்ப திரும்ப இதை நீங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தாலே அது உங்கள் மனதிலே பதியும் என்று நினைக்கிறேன். குறிப்பெடுத்து பதிவு செய்து கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப கேளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய எண்ணங்களை, கருத்துக்களை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்வது நல்லது. லைக் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் பாடத்தோடு சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.